Hi hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய மீசோல கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் மீசோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மீசோ ஆப் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணுவீங்க. அதாவது மீசோ அக்கௌண்ட்ல எதுனா ஒரு பிரச்சனை இருக்கிற பட்சத்துல நீங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணுவீங்க. நீங்க ஆர்டர் பண்ணும் போதோ சரி, அல்லது அந்த ப்ராடக்ட் ஷிப்மெண்ட் பண்ணும் போதோ சரி, அல்லது அந்த ப்ராடக்ட் டெலிவரி கொடுக்கும் போதும் சரி, இதுல எதுனா பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட் பாத்தீங்கன்னா தேவைப்படும். இதை தவிர்த்து இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. உங்களுடைய அக்கௌண்ட்ல எதுனா பிரச்சனை இருக்கலாம், இப்போ மீசோ ஆப்ல எதுனா பிரச்சனை இருக்கலாம். இது போல பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போ அதுக்கான சொல்யூஷனை எப்படி நம்ம பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம மீசோவோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்றது, அவங்க கூட எப்படி நம்ம சாட் பண்றது, அவங்க கூட எப்படி நம்ம கால் பண்ணி பேசுறது சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்காக நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மீசோ ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மீசோ ஆப் ஓபன் பண்ணிட்டேன். மீசோ ஆப்பை ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல இருக்கும், ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஐகான் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அக்கௌண்ட் பேஜ் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல ஹெல்ப் சென்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெல்ப் சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப் சென்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் ஹெல்ப் சென்டருக்கான இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல பாருங்க லாஸ்ட் ஆர்டர் இருக்கும். அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண அந்த லாஸ்ட் ஆர்டர் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல பாருங்க ப்ரௌஸ் ஆல் ஹெல்ப் டாபிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ப்ரௌஸ் ஆல் ஹெல்ப் டாபிக்ஸ். ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் ஹெல்ப் சென்டர் சொல்லிட்டு இதுல பாருங்க ஆல் ஹெல்ப் டாபிக்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல பாருங்க நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதாவது மீசோ அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடான எதுனா பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த டாபிக் உள்ள போயிட்டு உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா இதுல டாபிக்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் அண்ட் டெலிவரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க மீசோ அக்கௌண்ட்ல, அதாவது மீசோ ஆப்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணதுல இருந்து டெலிவரி பண்ற வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த டாபிக்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க சாட் பண்ணியோ கால் பண்ணியோ. அதுக்கப்புறம் பாருங்க ரீஃபண்ட் அண்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ஆர்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றது இருக்கு. அதுல எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க மீசோ கஸ்டமர் கேர் சப்போர்ட் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிட்ட பிறகு அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்ற பட்சத்திலயோ இல்ல டேமேஜ் அதை பிடிக்கல அப்படின்னா, அதாவது அந்த ப்ராடக்ட்ல எதனா டேமேஜ் இருக்கும், ஏதாவது இஷ்யூ இருக்கும், ப்ராடக்ட் எதனா மிஸ் ஆயிருக்கும், இது போல இஷ்யூலாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராடக்ட் நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. அதாவது ரீஃபண்ட் வாங்குவீங்க இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. இப்போ இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இப்போ நீங்க உங்களுக்கான பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். இதே போலதான் பாருங்க ரீசேலிங், கேட்லாக், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ப்ரொஃபைல். அக்கௌண்ட் ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கப்புறம் யூபிஐ டீடைல்ஸ் ஆட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்க ப்ரொஃபைல் எதுனா பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு இஷ்யூ பாத்தீங்கன்னா வரும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் மீஷோ வாலெட். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் பாருங்க கான் ஃபைண்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கான பிரச்சனைக்கான டாபிக்ஸ் இதுல இல்லை அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அவங்க கூட பேசி பாத்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க இப்போ மீஷோ ஸ்மார்ட் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, மீஷோ பேலன்ஸ், இது போல பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் கிரியேட்டர் சப்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக் பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க ஆர்டர் ஸ்டேட்டஸ் அண்ட் டெலிவரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வரும்போது இதுல பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ உங்களுடைய பிரச்சனைக்கான கொஸ்டின் இதுல இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுடைய பிரச்சனைக்கான கொஸ்டின் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போகும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுத்திருப்பாங்க. ஆடியோவாகவோ அல்லது டெக்ஸ்டாகவோ பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அவங்க ஒரு பேராவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹவ் டு ஐ ட்ராக் மை ஆர்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாருங்க இப்போ இதுல கொடுத்துருக்காங்க. இதுல ஆடியோவா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சம் கொஸ்டின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஹெல்ப் சப்போர்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சாட் பண்ற மாதிரியும் கால் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கொடுக்கல.
இப்போ இதுல வந்து பாருங்க இந்த பேஜ் இப்படி இருக்கு. இதுல வந்து பாருங்க வாஸ் திஸ் ஹெல்ப்ஃபுல், இது வந்து உங்களுக்கு இவங்க கொடுத்த விளக்கம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா இதுல வந்து நோ இருக்கு, நோ வந்து கொடுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ கீழ இருந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். ஓகே, இப்போ நீங்க நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால சால்வ் ஆகல சொல்லிட்டு உங்களுக்கான ரீசனை வந்து நீங்க வந்து இதுல கமெண்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் வந்து கொடுத்துருங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பிரச்சனை வந்து சால்வ் பண்ணி விடுவாங்க. ஓகே, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அவங்க கொடுத்தது உங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கமெண்டா வந்து நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இது போல வந்து பாருங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல உங்களுக்கான பிரச்சனைக்கான கொஸ்டின் இருக்கா, இப்போ அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுத்தது உங்களுக்கு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினுக்கு கீழவே வந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டில் நீட் ஹெல்ப்னு சொல்லிட்டு இதுல வந்து சாட் வித் அஸ் கால் மீ பேக் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கொஸ்டின் ரிலேட்டடான இப்போ அந்த டவுட்ஸ் வந்து நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அவங்க கூட நீங்க வந்து டைரக்டா சாட் பண்ணிக்கலாம். அதாவது ஏஜென்ட் கிட்ட அந்த டீம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சாட் பண்ணிக்கலாம். அந்த டீம் கிட்ட நீங்க வந்து டைரக்டா ஒரு பர்சன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கால் பண்ணி பேசலாம். கால் ரெக்வஸ்ட் கொடுத்துறீங்க அப்படின்னா உடனே 5 மினிட்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு வந்து கால் வரும். கால் அட்டன் பண்ணி நீங்க வந்து பேசிக்கலாம். உங்களுடைய பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லும் போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. அதன் மூலமா உங்க பிரச்சனையை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல உங்களுடைய பிரச்சனைக்கான கொஸ்டின் வந்து இதுல இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல இதுல வந்து ஸ்டில் நீட் ஹெல்ப்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல சாட் வித் அஸ் கால் மீ பேக் சொல்லிட்டு இருக்கும். நீங்க வந்து சாட் பண்ணியும் அல்லது கால் பண்ணி பேசி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க உங்க பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ரீஃபண்ட் பேமெண்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதே போலதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு கொஸ்டினை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டாபிக்கோட உள்ள போகும்போது அதுக்கான கொஸ்டின் வந்து உங்க பிரச்சனைக்கான கொஸ்டின் வந்து உள்ள இல்ல அப்படின்ற பட்சத்துல, அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிரச்சனைக்கான டாபிக்கே இதுல இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க கான் ஃபைண்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இப்படி வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து பாருங்க இந்த கொஸ்டின் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ் வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து பாருங்க ஸ்டில் நீட் ஹெல்ப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க சாட் வித் அஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க சாட் வித் அஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சாட் வித் அஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க சாட் வித் அஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கான லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய இதுல லாங்குவேஜ் எதுவும் அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் சொல்லிட்டு சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம்ல சாட் சொல்லிட்டு இருப்பாங்க. சாட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சாட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க சாட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு இந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். சாட் வித் மீஷோன்னு சொல்லிட்டு ஹாய் வெல்கம் டு மீஷோ சாட் சொல்லிட்டு இப்படி வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ ஒரு பாப்பப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க வந்து ஒரு சில சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு ஏற்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க அப்படி வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் அண்ட் ஸ்டேட்டஸ் ரிலேட்டடா போனது. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் தான். அதனால வந்து பாருங்க இப்போ நான் வந்து கான்ஃபைன் சொல்லிட்டு நான் அந்த கொஸ்டினுக்குள்ள உள்ள வந்தேன். இப்போ அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. அதாவது இதுல சூஸ் யுவர் கன்சர்ன் ஃப்ரம் பிலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டாபிக் ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து படிச்சு நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஆர்டர் ஸ்டேட்டஸ் அண்ட் டெலிவரி ரிலேட்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் அண்ட் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மை இஷ்யூ இஸ் நாட் லிஸ்டட் யார் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கான பிரச்சனைக்கான அந்த லிஸ்ட் இதுல வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுல வந்து இருக்கு. இப்போ என்னுடைய பிரச்சனைக்கான லிஸ்ட் வந்து இதுல இல்ல அப்படின்ற பட்சத்துல நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது ரிலேட்டிவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க மை இஷ்யூ இஸ் நாட் லிஸ்டட் யார் சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ எனக்கு அடுத்த பேஜ்ல இப்போ நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. நோ ப்ராப்ளம் ப்ளீஸ் சூஸ் யுவர் இஷ்யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஐ ஹேவ் ஆர்டர் ஸ்பெசிபிக் இஷ்யூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஐ ஹேவ் சம் ஜெனரல் குவரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கோ பேக் டு மெயின் மெனு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க எனக்கு ஜெனரலான ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால ஐ ஹேவ் சம் ஜெனரல் குவரி சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகே, இதை கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் எனக்கு இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இப்படி ஒரு பாப்பப் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க இதுல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஐ வாண்ட் டு சாட் வித் an ஏஜென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க டைரக்டா அந்த மீசோட கஸ்டமர் சப்போர்ட்கான அதாவது அங்க வந்து சாட் பண்ணுவாங்கல்ல அந்த மனுஷங்க அவங்க கூட நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க இப்போ இதை கிளிக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து சாட் பண்ணுவாங்க. உங்க பிரச்சனை அவங்க கிட்ட சொல்லும் போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. இது சாட் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஐ வாண்ட் டு டாக் டு an ஏஜென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஏஜென்ட்க்கு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அந்த கால் வழியாக நீங்க வந்து பேசி உங்களுக்கான பிரச்சனையை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணும்போது
ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஐ வாண்ட் டு chat with an agent சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல ஐ வாண்ட் டு chat with an agent சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பிரச்சனையை வந்து நீங்க டைப் பண்ணீங்க. டைப் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த ஏஜென்ட்டோட உங்களை வந்து கனெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு அந்த ஏஜென்ட் வந்து சாட்டுக்கு வந்து வந்துருவாங்க. இப்போ அவங்க கூட வந்து நீங்க சாட் வந்து பண்ணலாம். இப்போ உங்களுடைய பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா, இப்போ அதுக்கான சொல்யூஷன் இருக்கா இல்லையா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா வந்து அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். இப்போ அந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதன் மூலமா என்னுடைய பிரச்சனை அந்த ஒரு சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இது போல வந்து பாருங்க உங்களுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு டவுட்ஸா இருக்கட்டும், இது போல நீங்க வந்து அவங்க கூட சாட் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க கால் மீ பேக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கால் மீ பேக்கை கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து நீங்க உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பேசுவீங்களோ, எந்த லாங்குவேஜ் அவங்க பேசுனா உங்களுக்கு புரியுமோ, நீங்க எந்த லாங்குவேஜுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லி அவங்க பேசுறதை நீங்க கேட்டு நீங்க அதுக்கு ரிப்ளை கொடுப்பீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து தமிழா இருந்தா தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழை செலக்ட் பண்ணாதான் இப்போ வந்து நீங்க ஒரு ரெக்வஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிட்ட பிறகு உடனே கால் வரும், நீங்க வந்து தமிழ்ல பேச முடியும். நீங்க வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுக்கான லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாருங்க அந்த லாங்குவேஜ்ல இருக்கவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் தமிழ் அப்படின்றதுனால தமிழை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழை செலக்ட் பண்ணிட்டு பிறகு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடும். இப்போ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே மீசோ தரப்புல இருந்து கால் வரும். அந்த காலை வந்து நீங்க அட்டன் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நம்மளுடைய அக்கௌண்ட்ல எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து சால்வ் வந்து பண்ணணும். அதாவது மீசோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து கனெக்ட் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீசோ அக்கௌண்ட்ல எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த டாபிக்ஸ்குள்ள போயிட்டு நம்ம அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீசோ ஆப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய மீசோ ஆப்ல இப்போ நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகாது. அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீசோ கஸ்டமர் சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு சொல்லிட்டு இப்படி ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்படி இருக்கிற பட்சத்துல உங்களால மீசோ அக்கௌண்ட்டை பயன்படுத்த முடியாது. மீசோ அக்கௌண்ட்டை லாகின் வந்து பண்ண முடியாது. அப்படியே லாகின் பண்ணி உள்ள போனாலும் உடனே மீசோ அக்கௌண்ட்டை விட்டு பேக் வரும். ஓகே, இப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளால வந்து மீசோ ஆப் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது, உள்ளவே போக முடியாது. அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து மீசோ ஆப்குள்ள போகாம நம்ம எப்படி நம்மளுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ பிளே ஸ்டோர் ஆப் ஓபன் பண்ணி அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம் வந்து பாருங்க சர்ச் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா மேல வந்து உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து நீங்க மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மீஷோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, மீஷோ சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இப்போ நான் சர்ச் வந்து பண்றேன். சர்ச் பண்ணும்போது வந்து பாருங்க மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜ் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு ஆப் சப்போர்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆப் சப்போர்ட் சொல்லிட்டு இந்த ஆப் சப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப் சப்போர்ட் கிளிக் பண்றேன். ஆப் சப்போர்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான வழியை வந்து தேடலாம். பட் இந்த ஃபோன் நம்பர் வந்து ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு தெரியல, நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கான அது கஸ்டமர் கேருக்கான மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆப் சப்போர்ட்காக இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த மெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மெயில் ஐடி மேல கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா மெயில் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்குள்ள கூட்டிட்டு போயிடும். இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க டைரக்டா இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுடைய சரியான மெயில் ஐடியை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது வந்து அவங்களுடைய அதாவது மீசோ கஸ்டமர் சப்போர்ட்கான மெயில் ஐடி இது. இப்போ இதுல வந்து உங்களுடைய பிரச்சனை எதுவோ நீங்க வந்து கீழே வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மீசோ ஆப் வந்து லாகின் ஆக மாட்டேது, வெரிஃபை ஃபெயில் ஆகுது, இது போல சம் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனை வந்து இதுல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மீசோ ஆப்பை நீங்க ஓபன் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை மேல வந்து பாருங்க அந்த போட்டோஸ்லாம் ஆட் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி அதாவது ஃபைல் அட்டாச் பண்றதுக்காக நீங்க வந்து அந்த போட்டோல போயிட்டு உங்களுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிருங்க. நீங்க சென்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க அவங்க வந்து அந்த மெயிலை செக் பண்ணிட்டு உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீசோ கஸ்டமர் சப்போர்ட்டை வெளியில இருந்து கான்டாக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து இது போல நம்ம மீசோ கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி நமக்கான பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.